பிரசங்கியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், மூடனுக்கு சம்பவிக்கிறது போல எனக்கும் சம்பவிக்கிறது. அப்படி இருக்க நான் அதிக ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன என்று சிந்தித்தேன் என்று சாலமோன் பதிவு செய்துள்ளான். மூடனுக்கும் துன்பம் வருகிறது, அவனுக்கும் உபத்திரவம் வருகிறது. அதிக ஞானமுள்ள எனக்கும் துன்பம் வருகிறது, எனக்கும் உபத்திரவம் வருகிறது. மூடனுக்கும் வியாதி வருகிறது, ஞானிக்கும் வியாதி வருகிறது. மூடனும் சாகிறான், ஞானியும் சாகிறான். இப்படி இருக்கையிலே அதிக ஞானத்தினால் இந்த உலகத்தில் என்ன பயன் என்ற ஒரு கேள்வியை சாலமன் தனக்குத்தானே கேட்டுக்கொள்கிறான். இந்த உலகத்தில் சில காரியங்களை செய்ய ஞானம் வேண்டும்தான். ஆனால் ஞானத்தினால் மனுஷனுக்கு அதிக பிரயோஜனம் இல்லை. உலக ஞானம் நித்திய சந்தோஷத்தை கொடுக்காது, அதே போல ஆத்ம திருப்தியும் தராது. மின்சாரம் எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது, அதன் தன்மைகள் என்ன, இவைகளையெல்லாம் அறிந்து கொள்வது மனிதனின் அறிவு. மனிதனுக்கு மனிதன் அறிவு வேறுபடும். ஆனால் மனித அறிவினால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதற்கு கொஞ்சம் ஞானம் வேண்டும். மின்சாரத்தை தொட்டால் சாவு நிச்சயம் என்ற ஞானம் மனிதனுக்கு இருக்க வேண்டும். இப்படி நம்மை தற்காத்து கொள்ள சில காரியங்களில் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றபடி ஞானத்தினால் அதிக பிரயோஜனம் இல்லை. ஞானிகளின் பெயர்கள் உலக புத்தகங்களில் இடம் பெற்றிருப்பதினால் என்ன பிரயோஜனம்? அதற்கு பதிலாக நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் உள்ள கர்த்தருடைய ஜீவ புத்தகத்திலும் ஞாபக புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதுவே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம். மூடன் சாவான், ஆனால் அவன் நரகத்திற்கு தள்ளப்படுவான். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஞானியும் சாவான், ஆனால் அவன் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவான். ஆகவே நாம் செத்த பிறகு நம்மோடு கொண்டு போக முடியாத உலக பிரகாரமான சொத்துக்களை சேர்க்க பிரயாசப்படாமல் நம்முடைய பெயர்கள் கர்த்தருடைய ஜீவ புத்தகத்திலும் ஞாபக புத்தகத்திலும் இடம்பெற பிரயாசப்படுவோம். அதுவே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம். ஆமேன். பிரியமானவர்களே, இயேசுவின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வாதமாக வாழ்ந்து இயேசு தன்னுடைய ஜீவனையே விலைக்கிரயமாக கொடுத்து மீட்டெடுத்த நம்முடைய ஆத்மாவை நம் வாழ்நாளின் கடைசி வரை காத்துக்கொண்டு கர்த்தருடைய நேரத்தில் ஓட்டத்தை ஜெயமாக முடிப்போம். ஆமேன்.